1971 வருடம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் ரொம்ப அதி தீவிரமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியா ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தாங்க, இப்படியே போனா சரி வராது. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 1971 வருடம் நம்ம கராச்சியில் இருக்கிற பாகிஸ்தானுடைய கப்பற்படையை தாக்கிடுவோம், நம்முடைய கப்பலை வச்சே தாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. அப்படி நம்முடைய கப்பல் கராச்சி துறைமுகத்துக்கு போகுது. யாருக்குமே தெரியாம அங்க போய் அங்க இருக்கிற 4 கப்பல் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்துகிறது. அந்த 4 கப்பலும் கடலுக்கடியில் மூழ்கடிக்கப்படுகின்றன. இந்தியாவின் சார்பாக நடத்தப்பட்ட இந்த ஒரு தாக்குதலில் இந்தியாவுக்கு எந்த விதமான சேதாரமும் கிடையாது. அங்க ஃபியூவல் நிரப்ப இருக்கிற மிக முக்கியமான சில இடங்களை தகர்த்தது இந்தியா. ஸோ அன்றிலிருந்து டிசம்பர் 4 என்பதை இந்தியாவின் கடற்படை தினமாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த கடற்படை தினத்தன்று சீனா ரொம்ப பெரிய அளவுல இந்தியாவுக்கு எச்சரிக்கையாக மாறி இருக்கிறதே, அதனுடைய காரணம் என்ன? சீனா அமெரிக்கா இந்த உறவில் மிகப்பெரிய ஒரு விரிசல் வந்திருக்கிறதே, அதனுடைய அப்டேட் என்ன? இப்படி பலவிதமான கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். INS நிப்பட், INS நிர்காத், INS வீர், இந்த 3 கப்பல்கள் தான் கராச்சியில போய் ரொம்ப பெரிய தாக்குதலை நடத்தியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசம்பர் 4ஆம் தேதி நம்முடைய கடற்படை தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல தான் ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை நீங்க வாசிச்சீங்கன்னா, சீனாவின் கப்பல், உளவு பார்ப்பதற்கான ஒரு கப்பல் இந்தியாவிடம் வருகிறது, இந்தியாவின் எல்லைக்கு வருகிறது. அப்படி வந்த உடனே இந்தியாவின் கடற்படை அதிகாரிகள் அதை கண்டுபிடிச்சு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. சீனா, நீ எங்க நாட்டுக்கு இந்த மாதிரி கப்பலை கொண்டு வந்துட்டு இருக்க அந்த அதிகாரிகளுக்கு. உடனே சீனா அந்த கப்பலை வழிமறித்து வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி. ஸோ நம்முடைய கடற்படை தளபதிகள்லாம் இதை என்ன சொல்றாங்கன்னா, எப்போதுமே சீனா இந்த மாதிரி வாலாட்டிட்டே இருக்கு, சாதாரண ஒரு கப்பலை நம்ம எக்கனாமிக் ஜோனுக்குள்ள கொண்டு வர மாட்டேங்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உளவு பார்க்கும் கப்பலை நம்முடைய நாட்டிற்குள் கொண்டு வருகிறார்கள். நம்முடைய கடற்படை எந்த மாதிரியான வேலை செய்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி தகர்க்கலாம், இந்திய பெருங்கடலை எப்படி அவர்களுடைய அடிமையாக மாற்றலாம், இந்த ஒரு விஷயத்தில் சீனா ஈடுபட்டு கொண்டிருப்பதாக இந்தியா சார்பில் குற்றச்சாட்டு என்பது வைக்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருக்கும்போதுதான் நேற்றைய செய்தி நீங்க பாத்தீங்கன்னா, சீனா அமெரிக்காவினுடைய கப்பலோ விமானமோ ஹாங்காங்குள்ளேயோ சீனாவுக்குள்ளேயோ இப்போ பறப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். குறிப்பா ஹாங்காங்குள்ள நீங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தடை உத்தரவை அமெரிக்காவுக்கு பிறப்பித்திருக்கிறார்கள். அமெரிக்கா சீனா வர்த்தக போர் நடைபெற்று கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 1 வருடமா நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதனால சீனாவினுடைய பொருளாதாரமும் ரொம்ப பெரிய வீழ்ச்சியில் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவின் பொருளாதாரம் இல்லாட்டி உலக பொருளாதாரம் வர ரொம்ப பெரிய ஒரு மந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. உலக பொருளாதாரம் மந்த நிலைமைக்கு வந்தது இந்த ஒரு வர்த்தக போரும் ஒரு காரணமாக காண்பிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு நேரத்துல போன மாதத்திலாம் ஒரு பாசிட்டிவான செய்தி வந்தது. சீனா அமெரிக்கா அவர்களுடைய வர்த்தக யுத்தத்தை முடித்துக் கொள்ள போகிறார்கள், 2 பேரும் சமாதான உடன்படிக்கைக்கு வரப்போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல விதமான செய்திலாம் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஷேர் எல்லாமே உயர்ந்து கொண்டே போகிறது. சீனாவினுடைய ஒரு பங்காக இருக்கட்டும் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய பங்கு வர்த்தகமாக இருக்கட்டும், இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதுதான் 2 நாளைக்கு முன்னாடியிலிருந்து சீனா அமெரிக்கா இந்த மாதிரி பிரச்சனை உலக அளவில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டா ஓடிட்டு இருக்கு. குறிப்பா ஹாங்காங்கை மையப்படுத்தி ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது. ஹாங்காங்ல ரொம்ப பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த போராட்டத்தில் மக்கள் சீனாவின் அரசாங்கத்திற்கு எதிராக, அரசுக்கு எதிராக கலகங்களை செய்து கொண்டு வந்தார்கள். கலகங்கள் மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய பொருள் சேதமாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா போராட்டங்களாக இருக்கட்டும், நிறைய அளவில் அதை செய்து கொண்டே வந்தார்கள். ஹாங்காங் போராட்டம் ஏன் வந்தது அப்படிங்கிறத ஹாங்காங் புரட்சி இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா ஹாங்காங் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு 3-4 வீடியோ வரும், ஃபுல் டீடைல்ஸ் நம்ம அதில் பேசியிருக்கோம். ஸோ இந்த ஹாங்காங் பிரச்சனையை உலக அளவான பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்பது அமெரிக்காவின் மிக முக்கிய ஒரு கோரிக்கை, அப்படி இல்லைன்னா ஒரு எய்மா இருக்கு. ஏன்னா சீனா அமெரிக்கா இதுல யார் உலக வல்லரசாக மாறப்போகிறார்கள் என்கிற ஒரு போட்டி தான். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவா இல்லாட்டி சோவியத் யூனியன் ரஷ்யாவா அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்தது. அதை பனிப்போர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த போட்டியை சமாளிப்பதற்காக அமெரிக்கா என்ன செஞ்சாங்க, பல நாடுகள், ரஷ்யாவுக்கு யாரெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் குடைச்சலா இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து நாட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். NATO அப்படிங்கிறது தான். இப்போ இந்த நாட்டோ அமைப்பை யாருக்கு எதிராக பயன்படுத்த நினைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனாவுக்கு எதிராக. சீனா அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது. சீனாவின் கப்பற்படை இந்த உலகில் இருக்கும் பல நாடுகளின் கப்பற்படையை விட
அதி தீவிரமாக கிட்டத்தட்ட 30-40 மடங்கு ரொம்ப பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய மொத்த குறிக்கோள், சீனாவினுடைய மொத்த குறிக்கோள் தென் சீன கடல், இந்திய பெருங்கடல், இதை சீனாவின் அடிமையாக மாற்ற வேண்டும். அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த கடற்பரப்பு என்பது வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் அவர்களால் ஈஸியா வாணிபம் செய்ய முடியும், அவங்களால மற்ற நாடுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி சீனா அவங்களுடைய வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா கொடுக்கிறது. சீனா உங்கள் இந்திய பெருங்கடலை எப்படியாவது சுற்றி வளைத்துவிடும், கொஞ்சம் உஷாராக இருங்கள். இப்படிப்பட்ட எச்சரிக்கை எல்லாம் கிடைச்ச உடனே இந்தியாவின் கடற்படை கொஞ்சம் துரிதமாக வேலை பார்க்கிறது. இப்படி துரிதமாக வேலை பார்க்கும் போதுதான் சீனாவின் கப்பல் இங்கே வந்ததாக, உளவு பார்க்க வந்ததாக சொல்கிறார்கள். ஷியான் 1 அப்படிங்கிறது தான் அந்த கப்பலினுடைய பெயர். சோ இந்த கப்பல் இந்தியாவிற்குள் வந்தது அப்படின்னு சொல்லும் போது இந்த கடற்படை இல்லாட்டி இந்த கடல் எல்லையை யார் வகுத்திருக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு 1982 வருடம் ஐக்கிய நாட்டு சபை கூடுகிறது. ஐக்கிய நாட்டு சபை, ஐநா சபை கூடின உடனே மிக முக்கியமான ஒரு கொள்கை என்பது ஏற்படுத்தப்படுகிறது. அந்த கொள்கையின்படி எந்த ஒரு நாட்டின் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 நாட்டிகள் மைல் தூரமாக இருக்கிற கடற்பரப்பில் வேறொரு நாட்டின் கப்பல் வர வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய அனுமதி இருக்க வேண்டும். அந்த அனுமதி இல்லாமல் வேறொரு கப்பல் இவங்க நாட்டுக்குள்ள, இந்த எல்லைக்குள்ள வந்துருச்சுன்னா அது யுத்தத்திற்கு சமம், அப்படி இல்லைன்னா ஒரு போர்க்குற்றமாக அதை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீன நாடு இப்ப இதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. சோ சீனா இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யும் போதுதான் அமெரிக்காவுக்கு சீனா ரொம்ப பெரிய குடைச்சலாக இருப்பது அப்படிங்கிற வேறொரு செய்தியை நம்ம பார்த்தோம். இதனுடைய காரணம் நான் சொன்ன அந்த ஹாங்காங்கினுடைய பிரச்சனை தான். ஹாங்காங் பிரச்சனை இவ்வளவு தீவிரமா இருக்கும்போது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்யறாரு, 2 சட்டத்தை அமெரிக்காவில் புதிதாக ஏற்படுத்துகிறார். புதிய சட்டம் அப்படின்னு சொல்லும்போது இரண்டுமே சீனாவுக்கு எதிரான ஒரு சட்டம், அதுவும் ஹாங்காங்க்கு ஆதரவான ஒரு சட்டம். ஹாங்காங் போராட்டக்காரர்களுக்கு எல்லா விதமான உதவி செய்வது, அதே மாதிரி அவங்களுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் இருக்கு பாருங்க. இப்ப தண்ணீர் புகையாக இருக்கட்டும், இல்லாட்டி லத்தியாக இருக்கட்டும், இந்த புல்லட்டாக இருக்கட்டும், இதை யாருமே ஹாங்காங்க்கு விற்கக்கூடாது, ஹாங்காங் அரசாங்கத்திற்கு விற்கக்கூடாது என்கிற புதிய சட்டத்தை அவங்களுடைய பாராளுமன்றத்தில் இயற்றிவிட்டார்கள். சோ இந்த 2 சட்டம், ஒன்னு ஹாங்காங் புரொட்டஸ்டுக்கு ஆதரவாகவும் இன்னொன்னு ஹாங்காங் அரசுக்கு எதிராகவும் அமெரிக்கா இந்த 2 சட்டங்களை ஏற்படுத்திய போது சீனா ரொம்ப பெரிய ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு சொன்னது. நீ தேவையில்லாம எங்க உள்நாட்டு பிரச்சனையில ஈடுபட்டு இருக்க, நாங்க இதை ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா மாத்தினா நீ தாங்க மாட்ட, நேரடியான ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. சோ இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படும் போது வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது. இவங்களுடைய பங்குச்சந்தையும் அமெரிக்காவின் பங்குச்சந்தையும் ரொம்ப பெரிய அளவுல வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. சோ இந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி ஏதாவது சமரசமான பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு நேத்து வேறொரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சது. அது என்னன்னா, சீனாவுக்கு எதிரான புதிய ஒரு சட்டத்தை யார் கொண்டு வந்திருக்கிறார்கள்? அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறார்கள். சீனால கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்லாமியர்கள், உகூஸ் அப்படிங்கிற இஸ்லாமியர்கள் ரொம்ப பெரிய அளவுல துன்பத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் அமெரிக்கா எடுக்க போகிறது. சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அமெரிக்கா இறங்க போகிறது. அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புதிய ஒரு சட்டத்தை இயற்ற பார்க்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் அதுக்கு ஆதரவாக கை தூக்குகிறார்கள். சட்டம் அமலுக்கு வந்து விட்டது. சோ இப்படி 3 சட்டங்கள் சீனாவுக்கு எதிராக கடந்த 5 தினங்களுக்குள் அமெரிக்கா என்கிற நாடு எடுத்துள்ளது. இந்த சட்டத்தின் வாயிலாக என்னென்ன எச்சரிக்கையை உலக நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனாவுக்கு ஆதரவாக எவெல்லாம் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்களோ அவங்க மீதெல்லாம் நாங்க பொருளாதார தடையை விதிக்க போகிறோம். சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையை அமெரிக்கா விதிக்கும். அமெரிக்காவுக்கு ஆதரவான நட்பு நாடுகள் எல்லாருமே சீனாவுக்கு எதிராக திரும்ப வேண்டும். சீனா என்கிற நாடு அங்கே இஸ்லாமியர்களை, சிறுபான்மையாக இருக்கும் இஸ்லாமியர்களை துன்பப்படுத்துகிறார்கள், ஹாங்காங்கில் இருக்கும் மக்களை துன்பப்படுத்துகிறார்கள் என்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். சோ உங்களுக்கு இப்ப தோணலாம், ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா செய்யாத வேலையை சீனா இங்க செய்யல, சிரியால அமெரிக்கா செய்யாத வேலையை சீனா இங்க செய்யல, ஈரான் ஈராக்ல அமெரிக்கா செய்யாத வேலையை சீனா இங்க செய்யல. ஆனா சீனா வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவால் போடப்படும் இந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் புதிதாக இந்த உலகத்தில் பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த போகிறது. இதற்கு பின்னால் சீன அரசாங்கம் என்ன சொன்னாங்க, நீ எனக்கு எதிராக இந்த மாதிரி நடவடிக்கைகளில் எடுத்திருக்க, எனவே உன்னுடைய கப்பற்படை, உன்னுடைய விமானப்படை, உன்னுடைய கப்பல் விமானம் எதுவுமே சீனா எல்லைக்குள்ளேயோ ஹாங்காங் எல்லைக்குள்ளேயோ வரவே கூடாது. முதல் தடை அவர்கள் விதித்து விட்டார்கள். அடுத்ததா என்ஜிஓக்கள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அமெரிக்கா சார்பாக இருக்கும் பல என்ஜிஓக்களுக்கு சீன அரசாங்கம் தடை விதித்துள்ளது.
சோ ஒரு படி சீனா இவங்களுக்கு எல்லாமே தடை விதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்க? அமெரிக்க அரசாங்கத்திடம் சில கேள்விகள் என்பது கேட்கப்படுகிறது. இப்போ நாட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினீங்க. ஆனா 2002வது வருடம் நாட்டோ ரஷ்யா கவுன்சில் NRC அப்படிங்கிற ஒரு கவுன்சிலை ஏற்படுத்தினீர்கள். ரஷ்யா அமெரிக்காவினுடைய உறவை மறுபடியும் மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் நாட்டோ ரஷ்யா கவுன்சில் என்கிற ஒரு கவுன்சில். சோ இதே மாதிரி நாட்டோ சைனா கவுன்சில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா 2019 2020 ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டபோது அமெரிக்க அரசாங்கம் சொல்கிறது அப்படி ஒரு அமைப்பு இப்போது மட்டும் கிடையாது, 2020 தேர்தல் வரை ஏற்படுவதற்கான எந்தவித வாய்ப்பும் கிடையாது. சீனா அமெரிக்கா இவர்களுடைய வர்த்தக யுத்தம், எங்கள் இரண்டு நாட்டுக்கு இடையே இருக்கும் இந்த வர்த்தக யுத்தம் 2020 வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்க எந்தவித சமரசமான முடிவுக்கும் வரப்போவது கிடையாது. அடுத்தது அமெரிக்காவில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாலோ எலெக்ஷன் முடிந்த பிறகு சீனாவை பற்றி நாங்கள் யோசிக்க போகிறோம். அதுவரையிலும் அமெரிக்கா பற்றி மட்டுமே நாங்கள் யோசிக்க போகிறோம். சீனாவில் இருக்கும் பல மனிதர்களுக்கும் சீனா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. அதை காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை, ஒரு கொள்கையை அமெரிக்கா ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு பின்னால் சீனா செய்ய போகும் எதிர்வினைகள் என்ன? அமெரிக்காவை சீனா எப்படி கட்டுப்படுத்த போகிறது? இப்படி வேறு சில முக்கியமான தகவல்களை அடுத்த ஒரு பதிவின் வழியாக பார்க்கலாம். எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.